என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா கருவேப்பிலை சாதம். வணக்கங்க, என் பேர் சுஜித்ரா. நம்ம இன்னைக்கு நித்தாரா கிச்சன்ல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா கருவேப்பிலை சாதம். டிஃபன் பாக்ஸுக்கு என்ன ரெசிபி செய்யறதுன்னு தெரியலீங்களா? இந்த கருவேப்பிலை சாதத்தை ஒரு தடவை செஞ்சு பாருங்க. நல்ல ஹெல்த்தியும் கூட, குழந்தைங்க நல்லா சாப்பிட்டுப்பாங்க. கருவேப்பிலைல எதுவும் ஒதுக்காம ஹெல்த்தியான ஃபுட்டு. இதே மாதிரி நீங்களும் உங்க வீட்டுல செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்க. கருவேப்பிலை சாதத்துக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம் வாங்க. கருவேப்பிலை 2 கைப்பிடி அளவு, நல்லெண்ணெய் தேவையான அளவு, உளுத்தம்பருப்பு 3 டேபிள் ஸ்பூன், கடலைப்பருப்பு 3 டேபிள் ஸ்பூன், மிளகு 1 டேபிள் ஸ்பூன், மல்லி 2 டேபிள் ஸ்பூன், வரமிளகாய் 5 நம்பர், பூண்டு 5 நம்பர், கடுகு 1 டேபிள் ஸ்பூன், நடக்கடலை 50 கிராம், பெருங்காயத்தூள் 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு. கருவேப்பிலை சாதத்துக்கு தேவையான பொருட்கள் பார்த்தாச்சு. வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேங்க. நீங்கள் ஆயில் கூட சேர்த்திக்கலாம். ஆனால் நல்லெண்ணெய் சேர்த்துனா இன்னுமே நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் 1 ஸ்பூன் சேர்த்திக்கலாங்க. கருவேப்பிலை வறுக்கிறதுக்கு கருவேப்பிலை 2 கைப்பிடி அளவு போட்டுக்கலாம். கருவேப்பிலையை முதல்ல கழுவி ட்ரை பண்ணி வச்சிருங்க. ஈரத்தோடு எதுவும் சேர்த்திட வேண்டாம். கருவேப்பிலை ரொம்ப கருக விட்டுறாதீங்க. ரொம்ப அரை பதத்துலேயும் இருக்கக்கூடாது. இந்த ஸ்டேஜ் வந்ததுமே எடுத்துருங்க. நம்ம இதை எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். நல்லெண்ணெய் 1 ஸ்பூன் சேர்த்திக்கலாங்க. கடலைப்பருப்பு 1 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூனு, மல்லி 1 ஸ்பூன், மிளகு 1 ஸ்பூன், இதில் நான் 1 ஸ்பூன் மிளகு ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா அதை ஸ்கிப் பண்ணிடுங்க. வரமிளகாய் 2 சேர்த்திக்கலாங்க. நல்லா இந்த மாதிரி ஃப்ரை ஆகி இந்த கலர் வந்ததும் அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. இந்த வறுத்த வச்சதை நம்ம ஒரு தட்டில் மாற்றிடலாங்க. இப்போ நம்ம வறுத்து வச்ச கருவேப்பிலையும் அதுக்கப்புறம் நம்ம மசாலாலாம் வறுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதெல்லாம் 2 ஒட்டுக்கா போட்டு மிக்சியில் அரைச்சிக்கலாம். கருவேப்பிலை கூட இந்த மசாலாவை ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா நம்ம ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம், கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதை தண்ணி ஊற்றாமல் பொடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இதை நல்லா அரைச்சிடலாம். கருவேப்பிலை பொடியை நல்லா இந்த மாதிரி கொரன்னு அரைச்சி வச்சுக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைச்சிட வேண்டாம். இந்த மாதிரி பொடியை நீங்கள் ஜாஸ்தியாக செஞ்சு ஒரு கண்ணாடி பவுலில் கூட போட்டு வச்சுக்கலாங்க. அது நீங்கள் ஸ்டோர் பண்ணி வேணுன்றப்ப எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே கடாயில் சூடானது ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திக்கோங்க. எண்ணெய் சூடானது 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாங்க. பூண்டு ஒரு 5 பூண்டு எடுத்து வச்சுருக்கோங்க. குட்டி குட்டியாக கட் பண்ணாத அதை ஆட் பண்ணிக்கலாங்க. நடக்கடலை 50 கிராம் சேர்த்திருக்கோம். 2 வரமிளகா சேர்த்திக்கலாங்க. பெருங்காயத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. பெருங்காயத்தூள் போட்டதும் கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. நம்ம 1 கப்பு சாதம் எடுத்து வச்சுருக்கோங்க. சாப்பாடை குழைய விட்டுறாதீங்க. இந்த மாதிரி கொஞ்சம் பதமாக எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம 1 கப் சாதத்தை ஆட் பண்ணிக்கலாம். உப்பு சேர்த்திக்கலாங்க தேவையான அளவு. இது ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டுங்க. கருவேப்பிலை பொடியை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச கருவேப்பிலை பொடியை ஆட் பண்ணிக்கலாங்க.
நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1 கப் சாப்பாட்டுக்கு 4 ஸ்பூன் கருவேப்பிலை பொடி போடுறேன். இப்போ வந்து நம்ம நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு கலரி விட்டுக்கலாங்க. சாப்பாடு நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு அரை லெமனை மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. அரை லெமன் சாறை புளிஞ்சு விட்டுக்கலாம். ரொம்ப வந்து எலுமிச்சம்பழத்தை ஜாஸ்தியாக சேர்த்துற வேணாம், புளிக்க ஆரம்பிக்கும். லைட்டாக மட்டும் சேர்த்திக்கோங்க. ஒரு அரை ஸ்பூன் இருந்தால் போதும். கருவேப்பிலை சாப்பாடு ரெடி ஆயிடுச்சுங்க. வாங்க டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வாங்க டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். கருவேப்பிலை சாதம் ரொம்ப நல்லா இருக்குங்க. கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். டக்குன்னு ஹெல்த்தியாக இந்த சாதத்தை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வணக்கங்க, என் பேர் சுஜித்ரா. நம்ம கேட்ரிங் பேர் சுஜி கேட்ரிங். நம்ம எங்கே இருக்கோம்னா காரமடை, கோயம்புத்தூரில் இருக்காங்க. உங்கள் வீட்டில் எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் மினிமம் 100லேருந்து 5000 வரையும் நம்ம வந்து சிறந்த முறையில் நல்லா டேஸ்ட்டாக குவாலிட்டியாக ஃபுட்டு செஞ்சு தந்துட்டுருக்கோங்க. எங்கேயா இருந்தாலும் வந்து பண்ணி கொடுப்போம். நம்மளை காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் வந்து 6380125603. நன்றி.